குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 189 பாயிண்ட்டு ப்ளஸில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில். சென்செக்ஸ் வந்து 785 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஏன் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். எதனால் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, குளோபல் பாசிட்டிவ் கியூஸ் அது ஒன்று. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை பயங்கர சரிவு, $81 பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்துடுச்சு. நேற்று நம்ம பார்க்கும்போது 90 பார்த்தோம் சண்டேயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 81.93. ஸோ மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பெரிய லெவலில் கீழே விழுந்ததுனால மார்க்கெட்டில் 189 பாயிண்ட்டு கேப் அப் நிஃப்டி 50, சென்செக்ஸ் 785. அது இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதில் நிக்கி அண்டு காஸ்பியை தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டுமே நல்லா இருந்தது. ஏன் நிக்கியும் காஸ்பியும் விழுந்துக்கிட்டே இருக்கான்? லாஸ்ட்டு ஃப்ரைடே நல்லா தானே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, ஜாப்பனீஸ் நிக்கி வந்து 1% கீழே முடிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, செமி கண்டக்டர் ஸ்டாக்ஸ்லாம் அங்கே ப்ராஃபிட் புக்கிங். அந்த ஏஐ பூம் இனிமேல் தொடருமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஜாப்பனீஸில். அது இல்லாமல் அவங்க ரூபாய் வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால டொயோட்டா, இந்த சோனி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் பெரிய செல்லிங் ப்ரெஷர் அழுத்தம். குளோபல் டெக் செக்டர் பயங்கர வீக்னஸாக இருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில். அதனால தான் ஜாப்பனீஸ் இன்றைக்கி 607 பாயிண்ட்டு கீழே விழுந்திருக்கான், 1% கீழே. ஓகேங்களா? காஸ்பியை நம்ம பார்த்தோம்னா, காஸ்பி 338 பாயிண்ட்டு டவுனு, 5% மேலே. ஏன் சரிஞ்சுது அப்படின்னா, அங்கே அந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், எஸ்கே ஹைனிக்ஸு, இது மாதிரி சிப்பு ஸ்டாக்ஸ்லலாம் பெரிய லெவல் செல்லிங் ப்ரெஷரு. அது இல்லாமல் அங்கே லிவரேஜ் ETF அன்வைண்டிங், இந்த ஹெட்ஜ் ஃபண்டெல்லாம் சம் ப்ராப்ளம், டெலிவரேஜிங், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேனிக் செல்லிங் காஸ்பியில். ஏஐ ரிலேட்டட் வேல்யூவேஷன் ரொம்ப பெரிய லெவலில் உயர்ந்திருக்கிற காரணத்தால் அங்கே பெரிய லெவலில் காஸ்பியில் கரெக்ஷன் நடக்குது அப்படின்றது இன்றைக்கான நியூஸு. ஏன் இவங்க மட்டும் இறங்கியிருக்காங்க? மற்ற டேக்ஸு, சிஏசி, எஃப்டிஎஸ்சி எல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் பச்சை கலரில் தானே இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஏன் எப்போவுமே இறங்கியிருக்காங்கன்னா, காஸ்பிலையும் நிக்கிலையும் இதுதான் பிரச்சனை. சரி, அப்போ நிஃப்டி 50 ஏன் டவுன் ஆகலை அப்படின்னு கேட்டால், நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். அவனே 5% கீழே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கும் போது, அப்போ நமக்கு அது நம்ம நிஃப்டி 50கெல்லாம் இந்தியாவுக்கே பாசிட்டிவ் நியூஸு. அப்போ நிஃப்டி 50 எல்லாம் பிச்சுக்கிட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், HDFC பேங்க், ஐசிசி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு 2 ஸ்டாக்கை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே ரெக்கையை கட்டி பறக்குது. காரணம் என்ன? FIS பையிங்கில் இருக்கிறான், அது மிகப்பெரிய காரணம். ரெண்டாவது, பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 5%க்கு கீழே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு. சண்டே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கும்போது $90 இருந்தது பிரெண்ட் க்ரூட் ஆயில். இன்றைக்கி பார்த்தா $81 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மிராக்கல்லாம் மார்க்கெட்டில் நடந்தால் மார்க்கெட் இப்படி தான் ராக்கெட்டில் ஏறி பறக்கும் அப்படின்றது இன்றைக்கி ஒரு உதாரணம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஜமாலுமே ஒரே கன்ஃபியூஷனாக தாங்க இருந்தது எனக்கு. இந்த 3.25க்கு வந்து இண்டெக்ஸோட சார்ட்டெல்லாம் எதுவும் ரன் ஆகலை. ப்ரீமியம் மட்டும், இண்டெக்ஸில் இருக்க ப்ரீமியம் மட்டும் ரன் ஆச்சு. 3.25க்கு ஸ்டாப் ஆச்சு. சார்ட்டில் எந்த மூமெண்ட்டுமும் இல்லை, ஸ்டாக்ஸ்லேயும் இல்லை, இண்டெக்ஸ்லேயும் இல்லை. ஸ்டாக்ஸில் சுத்தமாக ப்ரீமியம் மூமெண்ட்டே இல்லை, ஏன்னா அது ஸ்டாப் ஆகிடும்னு நமக்கு தெரியும். ஆனால் இண்டெக்ஸில் ப்ரீமியம் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு எதுக்கு சார்ட்டை அவன் ஹோல்டு பண்ணான்? சார்ட்டை மூவ் பண்ணாமல் காட்டுறானே, ஒன்றும் புரியல எனக்கு. அது 3.25லேருந்து 3:30க்கு ஒரு வாட்டி அந்த சார்ட்டை காமிச்சான். 3:40க்கு அப்புறம் ஒரு சார்ட்டை காட்டுறான். அது பார்த்தா 24,570 இருந்தது நான் மார்க்கெட்டு நம்ம 3.25க்கு ஓப்பனு க்ளோஸ் ஆகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து 24,774ன்னு இங்கே காட்டுறான். 390 பாயிண்ட்டு, அதாவது 1.5%க்கு மேலே க்ளோஸ் ஆன மாதிரி இங்கே காட்டுறான். இப்போ வெயிட்டட் ஆவரேஜில் 24,774 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வெயிட்டட் ஆவரேஜில் குறைஞ்சி தானே வரணும், இல்லை கூடி தானே இருக்கணும்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். நம்ம எப்போவுமே இந்த வெயிட்டட் ஆவரேஜே பார்ப்போம், கரெக்டுங்களா? இப்போ இதுவே சென்செக்ஸில் பாருங்களேன், இவன் 78,639. இவனும் இன்றைக்கி அந்த வெயிட்டட் ஆவரேஜ் மைனஸும் ஆகலை, ப்ளஸ்ஸும் ஆகலை, அதே லெவல்லையே இருக்குது.
ஸோ எனக்கு இது ஒரு டவுட்டாக இருக்குது. இது ஒரு டவுட்டா இன்றைக்கி மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இவன் போனது 24,774 வரையும் போயிருக்கான் நிஃப்டி 50 ஸ்பாட்டு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி போன ஹையே 24,696. இவன் இன்றைக்கி போன ஹையே இவ்வளோ தான். ஆனால் நம்ம ஸ்பாட்டு 26,774 வரையும் போயிருக்கு. இங்கே ஒரு குழப்பமாக இருக்குது எனக்கு. சரி, அது அங்கேருந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அப்போ அந்த 26,800 860 தானே இங்கே காட்டணும் ஹையே. நம்மளது இங்கே 24,774ன்னு இருக்கும் போது இவன் அதை விட இப்போ இது அதிகமாக தானே இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆனால் தானே இப்போ இது 24,634 இருக்குதுன்னு நம்ம நம்பலாம். குழப்பம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இது 24,774ன்னு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது ஸ்பாட்டு, நிஃப்டி 50 ஸ்பாட்டு. இதுவே 24,774ன்னு க்ளோஸ் ஆகிருக்கும் போது இது ஃப்யூச்சர், கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரில் ட்ரேட் ஆகுது. அவன் அந்த 24,700 தொடரலை இன்றைக்கி. அவன் போனதே 24,696 வரையும் தான் போயிருக்கான் இன்றைக்கான ஹையி. இப்போ நான் சொன்ன அந்த டவுட் உங்களுக்கு கிளியராக புரியுதா? அப்போது இப்போ இவன் -24,639ன்னு ட்ரேட் ஆகுது. இங்கே 24,774ன்னு இருக்குது. அப்போது இவனுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 130 140 பாயிண்ட்டு டவுனில் இப்போ ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல இன்றைக்கி மார்க்கெட். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கிளியராக நான் சொல்கிறது புரியுது இல்லை? நம்ம இது 24,774 முடிஞ்சிருக்கு. இது இப்போ ட்ரேட் ஆகுது 24,636. அப்படின்னா 140 பாயிண்ட்டு கிட்ட டவுனு. ஆனால் இவன் 28ன்னு தான் காட்டுறான். இது ஒரு டவுட்டு. இவன் இன்றைக்கி போன ஹையே ஃப்யூச்சரு 24,696 வரையும் தான் போயிருக்கான். ஆனால் நம்மளது ஸ்பாட்டு 24,774 வரையும் போயிருக்கு. 2 விதமான டவுட் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். இவங்க மார்க்கெட்டில் சார்ட்டை ஹால்ட் பண்ணதுனால இது ரியல் நம்பரா இல்லை என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் ஏற்பட்ட குழப்பம். இவனுங்க எதுக்கு 3.25க்கு மேலே F&O ஸ்டாக்ஸில் நீ ஹால்ட் பண்ணிக்கோ, இண்டெக்ஸை எது வேணால் பண்ணிக்கோ. இண்டெக்ஸு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதில் ஏன்டா சார்ட்டை ஹோல்டு பண்ணுறீங்க? ப்ரீமியம் ஓடுது. சார்ட்டு தெரிஞ்சால் தானே அது மொமெண்டத்தில் இருக்கா இல்லையான்னு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். தேவையில்லாத ஆணியை பிடுங்குற மாதிரி இருக்குது இது எனக்கு. நிஜமாலுமே சொன்னால் இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். உங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு சார்ட்டை ஹோல்டு பண்ணது சுத்தமாக பிடிக்கல. மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கா இல்லையான்னு என்ன மாதிரி ஸ்கேல்பர்ஸ், இன்ட்ராடே பிளேயர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் மொமெண்டத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க. நீ அங்கேயே மொமெண்டத்தையே எங்களுக்கு காட்டாமல் ப்ரீமியம் மட்டும் ரன் ஆகுதை வச்சு என்ன பண்ணுறதுக்கு? ஒன்றுத்துக்குமே அது யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ப்ரீமியத்தை தான் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு ஏறுதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இன்றைக்கி இருக்குது. இது நிஜமாலுமே செபி கரெக்டாக தான் பண்ணுதா இல்லை டெமோவுக்காக இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாங்களா? ஆனால் இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 3, இன்னிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட்டுன்னு போட்டிருக்கான். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் சத்தியமாக உருப்படாது. ஒரு கேண்டில் மூமெண்டம் ஏறுதா இறங்குதான்னு பார்க்காம எப்படிங்க ட்ரேட் பண்ண முடியும்? நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே ட்ரேட் பண்ணியிருப்பீங்கள்ல. 3.25க்கு மேலே நிஃப்டி 50 சென்செக்ஸு பேங்க் நிஃப்டி எல்லாமே கேண்டில் 6 மூமெண்ட்டே கிடையாது. அப்படியே ஹோல்ட் ஆகிப்போச்சு, அப்படியே ஹால்ட்டு. அந்த ஆப்ஷன் செயினில் இருக்க ப்ரீமியம் மட்டும்தான் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது. இது என்ன யூஸுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னே ஒன்றும் புரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. அது இல்லாமல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்குது. இவன் 24,774, இவன் 24,696. இவன் போன ஹை ஃப்யூச்சர் போன ஹை இவ்வளோ, ஸ்பாட்டு போன ஹை அதை விட தாண்டி இருக்குது. 100 பாயிண்ட்டு தாண்டி போயிருக்கு. இந்த குழப்பத்துக்கு பதில் யார் சொல்லுவா? எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ண செக்டர் எல்லாமே தாங்க. நிஃப்டி 50ல் ஒரு 2-3 ஸ்டாக்கை மீடியாவை தவிர மற்றது எல்லாமே இன்றைக்கி நிஃப்டி 50க்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டு. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC, ICICI பேங்க்கு இது எல்லாமே நல்ல சப்போர்ட்டு. ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் இன்றைக்கி பெரிய லெவலில் மார்க்கெட்டை மேல் நோக்கி தான் கொண்டு போச்சு. FMCG, ITC இன்றைக்கி ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரு. கன்சியூமர்
எஃப்எம்சிஜியும் இன்றைக்கி 1.6% மேலே இன்க்ரீஸ் ஆகி தான் முடிஞ்சது. ஐடி செக்டர், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் பிச்சு உதறி எடுத்துருச்சு மார்க்கெட்டில். இன்றைக்கி எல்லாம் ஸ்ட்ராங்கான பையிங். நிஃப்டி 50 இன்றைக்கி கீழே இழுத்தது ஒரே ஒரு செக்டார்னால் அது அந்த மீடியா, அந்த ஜி என்டர்டைன்மெண்ட் கடுமையாக இன்றைக்கி பயங்கரமாக செல் ஆஃபு. காரணம் இந்த செபி நடவடிக்கை காரணமாக தான் மீடியா ஸ்பேஸு ரொம்ப பலவீனமாக இருக்குது. சில தனிப்பட்ட ஆயில் அண்டு கேஸ் சம்மந்தமான செக்டார்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. காரணம் என்ன? குரூட் ஆயில் திடீர்னு இவ்வளோ சரிஞ்சதுனால அதில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்தது. ஓவரால் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஏறினதுக்கு காரணம் 16 செக்டாரில் 14 செக்டார் இன்றைக்கி பாசிட்டிவ். மிட் கேப் வந்து 1% மேலே பாசிட்டிவ், ஸ்மால் கேப் வந்து 0.5% மேலே பாசிட்டிவ். ப்ராட் பேஸ்டு பையிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்றைக்கி மார்க்கெட்டில் த்ரோ அவுட்டாக இருந்தது. பாருங்கள், நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாமே இந்தியா விக்ஸு 11.93 ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எஃப்ஐஎஸ் பையில் இருக்கான். இதை பாருங்களேன், இந்த கேண்டில் இந்த மாதிரி மொமெண்டம் கண்ணால் பார்க்காம வெறும் ப்ரீமியமை வச்சு எப்படிங்க ட்ரேட் பண்ணுறது? இப்போ நான் ஒரு ஸ்கேல்பர், எனக்கு மொமெண்டத்தை வச்சு தானே நான் ட்ரேட் பண்ண முடியும். கேண்டில் சிக்ஸை அந்த கேண்டில் சிக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா தானே என்னால் ட்ரேட் பண்ண முடியும். அதை ஹால்ட்டு பண்ணிட்டு ப்ரீமியத்தை மட்டும் ரன் பண்ணால் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் மெயின் ரீசன் குளோபல் கியூஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஒரு 5% கீழே சரிஞ்சு இருந்தது. $90 $81 வந்தது. இது எல்லாமே மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் இருந்து கேப் அப்பில் இருந்து மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு மேலேயே போச்சு. ஆனால் மார்க்கெட் 3.25 வரையும் எங்கேயுமே போகல. 16 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆச்சு. அந்த 3.25லேருந்து சார்ட்டை ஹால்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏறின அந்த ஏற்றத்தை கடைசியாக பார்த்தா 24,774ன்னு இருக்குது. இது கரெக்டான நம்பரா இல்லையா எனக்கு இன்னமும் புரியல. இதுக்கு நீங்கள் யாராவது சொல்லுங்கள். நானும் எல்லா சைட்லேயும் செக் பண்ணிட்டேன். அந்த ஏஐ கிட்ட கூட கேட்டுட்டேங்க. ஏஐ வந்து 24,574ன்னு சொல்லுது. ஆனால் நம்ம இந்த மணி கண்ட்ரோலெல்லாம் பார்த்தா 24,774ன்னு சொல்லுது. இதில் எது ஏஐ சொல்கிறது கரெக்டாக, இல்லை நம்ம கண்ணால் பார்க்குற இந்த மணி கண்ட்ரோலோட வேல்யூ கரெக்டாக, இல்லை இந்த ஏஞ்சல் ஒன்றில் காட்டுறது கரெக்டாக, இல்லை இப்போ நடக்கிற இந்த ஃப்யூச்சர் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி கரெக்டாக, எதுவுமே தெரில. இதை தான் நீங்கள் பார்த்து சொல்லணும். எனக்கு தெரியல. அதனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆன்சரை நான் கேட்குறேன். ஏன்னா என்னுடைய கொஸ்டின் கரெக்ட் தானே? இவன் இவ்வளோ தான் ஹையே போயிருக்கான். 24,700 தொடவே இல்லை ஃப்யூச்சரு. ஆனால் இவன் அதை தாண்டி போயிருக்கான். எப்படி இது? ஸோ அங்கே உதைக்குது எனக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் 3 கால் பண்ணேன். 3 காலில் ஒரு $2,000 ப்ராஃபிட் பண்ணேன். அவ்வளோதான். இன்றைக்கி சென்செக்ஸில் எந்த காலம் கொடுக்கல. ஏன்னா நிஃப்டி 50 பெரிய லெவலில் இல்லை. அவன் ஏறினான் பார்த்தீங்களா, ஒரு 189 பாயிண்ட்டு, அதுலேருந்து ஒரு 16 பாயிண்ட் ட்ரேட் ஆச்சு. சென்செக்ஸ் 785 பாயிண்ட்டு கேப் அப் வந்து அது அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆச்சு. கடைசியில் இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்களா, இது நம்ம கண்ணாலேயே பார்க்கல. ஆனால் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. சென்செக்ஸில் பாருங்களேன். ஆனால் சென்செக்ஸில் அந்த மாதிரி ஒரு கேண்டிலே காணும். பாருங்களேன், சென்செக்ஸில் அந்த மாதிரி ஒரு கேண்டிலே இல்லை. ஆனால் இதுவே பேங்க் நிஃப்டியில் பாருங்களேன். பேங்க் நிஃப்டியில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்களேன். சென்செக்ஸில் ஏறலை, பேங்க் நிஃப்டியில் ஏறி இருக்குது. நிஃப்டி 50ல் இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது. நிஃப்டி 50 ஏறினா சென்செக்ஸும் தானே ஏறணும். இது தானே நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் மட்டும் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. ஸோ என்னவோ ஒன்றும் புரியல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான எனக்கு இருக்கிற டவுட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட்டில் இது வந்து சென்செக்ஸு 78,639 பேஸு இன்றைக்கி க்ளோஸ் ஆனது. வெயிட்டட் ஆவரேஜும் அதே தான் காட்டுது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,763, அதை உடைச்சா 78,896, அதையும் உடைக்குதுன்னா 79,000 தான் தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. இல்லை ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஒரு கேப் அப் வந்து கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 78,495 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை உடைச்சா 78,279, அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா இன்றைக்கி வந்த லோ அதாவது நேத்தோட லோ 78,034. இது சென்செக்ஸில் இன்றைக்கி நாளைக்கான
ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இன்றைக்கி ரியல் க்ளோசிங் வந்து 24,774. ஒரு கேப் அப் வருது அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,880. அதுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 25,000 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே போகுதுன்னா 25,104. இது 3 நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ரெசிஸ்டன்ஸ் சைடில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை ஒரு கேப் டவுன் வருது மைல்டாக அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,576 இருக்குது. செகண்ட் சப்போர்ட்டு 24,473 இருக்குது. தேர்டு 24,395 இருக்குது. ஃபோர்த்து வந்து இங்கே இருக்குது. ஃபோர்த்து வந்து 24,251 இருக்குது. இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இங்கே எனக்கு இருக்கிற சில டவுட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது ரியல் 24,774 ரியல் க்ளோசிங்காக அப்படின்னா இப்போ இங்கே ட்ரேட் ஆகிற இந்த நம்பர் ரியலா, அப்போ இந்த ஹை ரியலா, இல்லை நம்ம ஸ்பாட் வந்த இது ரியலா? அப்படி இது ரியலாக இருந்தால் அப்போ இவன் வந்து 140 பாயிண்ட் மைனஸில் தானே இருக்கணும், ஏன் 30 பாயிண்டில் இருக்கான்? ஸோ 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விக்கான விளக்கம் என்கிட்ட இல்லை, எனக்கு புரியல. அதனால் இதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேடிங் பண்ணிங்கன்னா பெரிய லெவல் லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரி 3.25 மேலே சார்ட்டை ஹால்ட் பண்ணிவிட்டு ப்ரீமியம் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களே, இது நமக்கு சூட் ஆகுமா? எனக்கு சூட் ஆகிற மாதிரி தெரில. உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.